தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போல். இன்னைக்கு 6 மணிக்கு மேல நாம இதை வெளியிடலாம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மேற்கு வங்க தேர்தல் அப்படிங்கிறது 6 மணியோட முடிஞ்சிருது அப்படிங்கிறதால நம்ம கருத்து கணிப்பு வெளியிடலாம். அந்த வகையில தான் எக்ஸிட் போலோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க போறோம். என்ன வெங்கிரத்னம், நீ என்ன தமிழ்நாடு ஃபுல்லா போய் எக்ஸிட் போல் கருத்து கணிப்புலாம் நடத்தினியா? எங்க காதை பார்த்தா உனக்கு ரொம்ப இழிச்சவாயனா தெரியுதா? இப்ப காது ஊத்துறிய அப்படின்லாம் நீங்க கேட்க வேண்டியதில்லை. நானே சொல்லிடுறேன், கருத்து கணிப்பு அல்ல. இதை கருத்து கணிப்புன்னு சொல்லி நான் உங்களை ஏமாத்த போறதும் அல்ல. அதே நேரத்துல எத்தனையோ பேர் என்கிட்ட போன்ல பேசியிருப்பாங்க. ஏன்னா வீடியோக்களை பாக்குறேன், எத்தனையோ பேர் நமக்கு போன் பண்றாங்க, அவங்க தொகுதியோட நிலவரத்தை சொல்றாங்க. அது ஒரு பக்கம். மறுபக்கம், நம்ம ஒரு அரசியலை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா, நான் பத்திரிகையாளர்னு என்ன சொல்லிக்கவே மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டு பத்திரிகையாளங்களோட நிலைமெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால நம்ம பத்திரிகையாளர்னு நம்ம என்னைக்குமே சொல்லிக்க மாட்டோம். நான் பத்திரிகையாளனும் கிடையாது, ஒரு அரசியல் பேச்சாளர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில என்னோட அறிவுக்கு எட்டிய, நான் முட்டாளா கூட இருக்கலாம், நான் சொல்றது தப்பா கூட போகலாம். ஏன்னா என்னை விட பார்வையாளர்கள் அறிவாளிகள் அப்படின்னு நம்பக்கூடியவன் தான். அந்த வகையில நம்மளோட அறிவுக்கு எட்டியது, நாம பார்த்தது, கேட்டது, விசாரணை செய்தது, அந்த அடிப்படையில தான் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறத சொல்ல போறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி. 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னாலும் கூட 4 முனை போட்டி உண்மையிலேயே இருக்கா அப்படின்னா களத்துல இல்லை. அதுக்கு முன்னாடி தமிழர்கள் எந்த அடிப்படையில வாக்களிக்க கூடியவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த தேர்தலோட ரிசல்ட்டை ரொம்ப ஈஸியா யூகிச்சிட முடியும். தமிழக வாக்காளர்களை 2ஆ பிரிச்சுக்கலாம். அதாவது படித்தவர்கள், படிக்காதவர்கள் அப்படியெல்லாம் நான் பிரிக்க மாட்டேன். ஏன்னா பல இடங்கள்ல படித்த முட்டாள்களும் இருக்காங்க, பல இடங்கள்ல படிக்காத மேதைகளும் இருக்காங்க. நாம கிராமவாசிகள், நகரவாசிகள் அப்படின்னு வாக்காளர்களை பிரிச்சுக்கோம். இப்ப நகரவாசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொதுவாகவே கிராம நகர எல்லா வாசிகளுமே அந்தந்த கட்சிக்காரன் அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நான் திமுகவில் இருக்கேன், திமுக ஓட்டு போட்டுருவாங்க. நான் அண்ணா திமுகவில் இருக்கேன், அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நான் பாஜகவில் இருக்கேன், கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நான் பாமகவில் இருக்கேன், கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவேன். நான் விசிகாவில் இருக்கேன், காங்கிரஸ்ல இருக்கேன், கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நான் டிவிகேவில் இருக்கேன், அவங்க கட்சிக்கு ஓட்டு. நான் நாம் தமிழர்ல இருக்கேன், நாம் தமிழருக்கு ஓட்டு. அந்த இப்படி கட்சிக்காரர்கள் எல்லாம் போடக்கூடிய வாக்குகள் அவங்கவுங்க கட்சிக்கு வந்துடும். இதை இல்லாம மக்கள் தேர்தலுக்கு தேர்தல் மாற்றி வாக்களிக்க கூடியவர்கள் இருக்காங்க. அதுதான் இங்க டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. இப்ப நீங்க 100% வாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல குறைஞ்சபட்சம் நான் ஓரளவுக்கு சராசரியாவே சொல்லிடுறேன். அதிமுக கூட்டணி கட்சிக்கு 30% வாக்குகள் இருக்கு. அது பேங்க் மாதிரி, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். அதிமுகவுக்கு 20 இருக்கலாம், கூட்டணி கட்சிகளுக்கு 10 இருக்கலாம், இல்ல அதிமுகவுக்கு 25 இருக்கலாம், கூட்டணி கட்சிகளுக்கு 5 இருக்கலாம். அதிமுக கூட்டணி பாமக, பிஜேபி, அமமுக, அதிமுக, ஐஜேகே, ஜி.கே. வாசன் அவர்களோட தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னும் பல சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 30% வாக்கு. அதே மாதிரி திமுகவுக்கு, திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30% வாக்கு. அப்ப 60% வாக்குகள் அப்படிங்கிறது பிரியவே பிரியாது. இந்த 60% வாக்குகள் அந்த கட்சிக்கு தான் போய் சேரும். அப்ப மீதி இருக்கக்கூடியது 40% வாக்குகள் தான். இந்த 40% தான் வெற்றியை தீர்மானிக்க போகுது. இதுல டிவிகேவிற்கான வாக்கு சதவீதம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் நிரூபிச்சிருக்காங்க 30 இருக்குன்னு. டிவிகே நிரூபிச்சதுல முதல் தேர்தல் அப்படிங்கிறதால 40 கூட அவங்களோடதுனே கூட நீங்க வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நம்மளோட பார்வை என்ன அப்படின்னா, இந்த 40% வாக்குகள் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் பிரிஞ்சுதான் போகும். அதுல பெருவாரியானது டிவிகேவுக்கு போகும். ஒரு புதிய கட்சி வந்திருக்கு, ஒரு மாற்று சக்தியா நாம நினைக்கிறோம், ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரு, நல்ல மாஸ் உள்ள ஒரு லீடர் அப்படின்னு டிவிகேவுக்கு பெரும்பகுதி போறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பெரும்பகுதி அப்படிங்கிறது ஒரு 20% அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப டிவிகேவிற்கான வாக்கு அப்படிங்கிறது 20% கிடைக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. நான் விஜய் அவர்களை குறைச்சு மதிப்பிடல. முதல் தேர்தல்ல ஒரு கட்சி தனித்து நின்று 20% வாக்குகள் வாங்குது அப்படின்னா அது ஒரு வரலாற்று ரெக்கார்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்ன விஜய்க்கு 20 தான் சொல்றியா அப்படின்னு நினைச்சா அவர்கள் அரசியல் தெளிவில்லாதவர்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 20ங்கிறது பெரிய நம்பர். மீதி 20 இருக்கு பாத்தீங்களா, இந்த கிராமப்புறத்துல பெருவாரியா வாக்களிக்க கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, கட்சியோட கிளை செயலாளர்கள் இருப்பாங்க, இவங்க தான் ஆணி வேறு. இதனாலதான் திமுக அதிமுகவை அசைக்கவே முடியல தமிழ்நாட்டுல யாராலையும்.
ஒரு அதிமுக கிளை செயலாளர் இருக்காரு, அதே கிராமத்துல ஒரு திமுக கிளை செயலாளர் இருக்காருன்னா அந்த ஊர்ல இருக்கிற சொந்த பந்தம் அவன் தெருகார அவன் வீட்டுல நல்லது கெட்டது எது நடந்தாலும் போய் முதலா நிற்பான். அவன் வீட்டுல ஒரு பிரச்சனை, இட தகராறு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்ததுல தகராறுனாலும் இந்த கிளை செயலாளர்கள் போய் அங்க பஞ்சாயத்து பண்ணுவாங்க, முதலா நிற்பாங்க. இப்ப நமக்கு ஒண்ணுன்னா இவன் தான் ஓடி வரான். அப்ப அவன் சொல்றவனுக்கு தானப்பா நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு மக்களை நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட கிராம மக்களுக்கு ஸ்டாலினையும் தெரியாது, எடப்பாடி அவர்களையும் தெரியாது, விஜய் அவர்களையும் தெரியாது, சீமான் அவர்களையும் தெரியாது. நமக்கு ஒரு பிரச்சனைனா அவன் தான் வரான், அவன் ஆளுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். இப்படி வாக்களிக்கக்கூடிய கிராமவாசிகளோட எண்ணிக்கை தான் அதிகம். இதை தாண்டி ஆட்சி மேல உள்ள அதிருப்தி அப்படிங்கறதால ஓட்டுகள் மாறி போறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது இருக்கு. நகர்ப்புற வாக்காளர்கள் நிறைய விஷயங்கள்ல மாத்தி மாத்தி வாக்களிப்பாங்க. அப்பயும் பிரதான கட்சிக்காரர்கள் அங்கங்கதான் வாக்கு. அந்த அடிப்படையில இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழரோட பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் அவரோட சித்தாந்தம். ஆனா தமிழன் வந்து சித்தாந்தம்லாம் செத்து போயிட்டான் அப்படிங்கறதால, ரெண்டாவது சீமான் அவர்களுடைய ஒரு நிலையற்ற தன்மை அப்படிங்கறதாலையும் போட்டியிலிருந்தே நாம் தமிழர் விலகுது. வழக்கமா வாங்குற 7 முதல் 8% வாக்குகள் இந்த முறை 5% குறையறதுக்கான சாத்தியம் இருக்குங்கிறதால நாம் தமிழரை இந்த இடத்துல இருந்து நாம ஒதுக்கி வச்சிருவோம். காரைக்குடியில சீமானவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில கூட வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுதான் கள நிலவரம். தம்பிக கோச்சிக்கிட்டாலும் கோச்சிட்டு போட்டோம். குறிப்பிட்டு ஒரு 10 தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தேர்தலுக்காக உழைக்கணும். 5 வருஷமா அந்த 10 தொகுதிக்கு கடுமையா உழைச்சு 10 தொகுதியில வேட்பாளரை நிறுத்தி களங்காண்டிருந்தா 2 தொகுதியாக ஜெயிச்சிருக்கலாம். அவங்க ஜெயிக்கிறதுக்கு போட்டிடுற மாதிரியே தெரியலங்கிறதால ஒதுக்கிடுறேன். அடுத்தது விஜய் அவர்களுடைய கட்சி. ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, விஜய் அப்படிங்கிற நேம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நேம். வேட்பாளரை தெரியும்னே அவசியம் இல்லையா, நாங்க விஜய்க்காக ஓட்டு போடுவோம். பிரச்சாரத்துக்கு வரணும்னே அவசியம் கிடையாது, நாங்க விஜய்க்காக ஓட்டு போடுவோம். 234 தொகுதிக்கு விஜய் பிரச்சாரத்துக்கே போல, ஆனா 234 தொகுதியிலே வாக்கு வாங்குறாரு அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னே சொல்லிடலாம். நாம அந்த அளவுக்கு விஜய் அலை அடிச்சிருக்கா அப்படின்னா அடிச்சிருக்கு. அது வெற்றிக்கு உதவுமா அப்படின்னா உதவாது. விஜய்க்கு விழுந்த வாக்குகள் இந்த அதிமுக திமுக காரர்களோட ஓட்ட உடைக்கவே முடியாது. ரொம்ப கட்சிக்காரர்களோட இல்ல பிள்ளைங்க எல்லாம் சொல்லி அப்பாவை போட வச்சிருச்சுன்னா சாத்தியமே கிடையாது. அப்பங்காரன் சொல்லுவான், டே நான் கட்சியை வச்சு தாண்டா 10 ரூபா சம்பாதிக்கிறேன், பேசாம இருறா, நீ போய் வேணா ஏடிஎம்கேக்கு போடுறா, நீ போய் வேணா டிஎம்கேக்கு போடுன்னு பிள்ளைகளை வேணா கன்வின்ஸ் பண்ணுவோம். மற்றபடி குழந்தைங்க சொல்லுதுங்கிறதுக்காக பெற்றோர்கள் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் குறைந்த சதவீதம் தான். அதை நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. அதிமுக திமுக மீதான அதிருப்தியின் காரணமா ஒரு 3வது சாய்ஸ் இல்லாதவர்கள் நாம் தமிழர் மேல பெரிய நம்பிக்கை இல்லாம வாக்களிக்காம இருந்தாங்க. திமுக பிடிக்கலன்னா அதிமுகவுக்கு, அதிமுக பிடிக்கலன்னா திமுகவுக்குன்னு மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவர்களுக்கு ஒரு சாய்ஸா ஒரு ஆப்ஷனா விஜய் வந்திருக்காரு அப்படிங்கறதால டிவிகேவிற்கான வாக்குகள் எல்லாம் போகுது. அது மாதிரி பெண்கள் வாக்கு நிறைய டிவிகேவுக்கு போகுது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சாதி ரீதியா வாக்களிக்கக்கூடிய இடத்தெல்லாம் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு பெரிய அடி விழும். இந்த ஏரியாவில் இந்த ஜாதியாரையும் கூட நம்ம ஜாதியாரம் தாண்டா கேண்டிடேட் அப்படின்னு இன்னைக்கு போடுவாங்க பாருங்க, அந்த இடத்துல அடிபட்டுரும். இப்ப திமுகவுல ஒரு வன்னியர் நிக்கிறாரு, அதிமுகவுல ஒரு உடையார் நிக்கிறாரு, விஜய் கட்சியில ஒரு உடையார் நிக்கிறாரு அப்படின்னா அதிமுகவுல இருக்கிற உடையார் ஏற்கனவே அறிமுகமான நபரா இருப்பார், எம்எல்ஏவா இருந்திருப்பார், எம்பியா இருந்திருப்பார், செல்வந்தரா இருப்பார், நிறைய பேர் பிரச்சனைகளை தீர்த்திருப்பார். அதனால அந்த இடத்துல விஜய் கட்சிக்காரர் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அவருக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு அப்படின்னு ஒதுக்கப்பட்டுருவார். அந்த இடத்துல சாதி வெல்லக்கூடிய இடத்துல விஜய்க்கு வேலை இல்லை. அதே மாதிரி இன்னொரு பலம் என்னன்னா, அதிமுக திமுக 2 பேருமே ஓட்டுக்கு பணம் கொடுத்திருப்பாங்க. இதுல 2 பேருமே சில வீட்டுக்கு பணம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க உள்ள கட்சிக்காரன் அதை அமுக்கிட்டு போயிடுவான். ஒரு 10 லட்சம் கொடுத்து கொடு அப்படின்னா ஒரு 8 லட்சத்தை கொடுத்துட்டு 2 லட்சத்தை ஆட்டையை போட்டு விடுவான். திமுக 10 லட்சத்தை கொடுத்து 8 பணத்தை கொடு அப்படின்னா அவன் 2 லட்சத்தை கொடுத்துட்டு 8 லட்சத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவான். இப்ப இந்த 2 கட்சிக்காரர்களும் பணம் போகாத இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவெல்லாம் கடுப்புல வந்து டிவிக்கு ஓட்டு போடுவான். என்ன பெரிய மயிறு அவனுங்க, அந்தாண்ட வீட்டுக்கு பணம் கொடுக்குறானுங்க, எவுத்த வீட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கானோ, நான் இங்க ஒருத்தர் நிக்கிறேன், என்ன பார்த்தா மனுஷியா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு ஓட்டு போடுவாங்க. அது ஒரு பெரிய பலம். இது எல்லாத்தையும் கடந்து விஜய் அவர்கள் அதிகபட்சமா நான் சொல்றது 20% வாக்குகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. இந்த நீங்க சோசியல் மீடியாவெல்லாம் இப்ப கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னா டிவிக்கே ஜெயிச்சிரும் 234 தொகுதியில. ஏன்னா எங்க புறம் போன வச்சுட்டு 24 hours அந்த வேலையில தான் இருக்காங்க அப்படிங்கிறதால சோசியல் மீடியாவில தான் ஜெயிக்கும்.
மற்றபடி விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிச்சாலும் கூட வெற்றி எளிதா இருக்காது. அவர் ஜெயிப்பார், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா வெற்றி எளிதாலாம் இருக்காது. ரொம்ப நெக் டு நெக் போய் ஜெயிக்கக்கூடிய வேலை அப்படிங்கறதா வரும். விஜய் அவர்களை தாண்டி வெற்றியை நோக்கி போகக்கூடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டிய தூரம் செங்கோட்டையனை தவிர வேற யாரும் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. நான் 20% கொடுக்கிறேன், ஆனா தொகுதி ரீதியா 10க்கு கீழே தான் கொடுக்கிறேன். நான் 10க்கு கீழே தான் டிவிகே ஜெயிக்கும் அப்படிங்கிறதால அதையும் ஒதுக்கிறோம். மற்றபடி 2 முனை போட்டி தான். 4 முனை போட்டியில ஒரு பக்கம் என்டிகேவும் அவுட்டு, அடுத்த பக்கம் டிவிகேவும் அவுட்டு. கடைசியா நடக்கிறது 2 முனை போட்டி தான், அதிமுக விசஸ் திமுக. இப்ப அதிமுகவோட பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவோட கேவலமான ஆட்சி. திமுகவை வீழ்த்த அதிமுக தாண்டா கரெக்ட் அப்படிங்கிறது பெருவாரியான மக்களுக்கு தெரியும். அதனால அவர்களுடைய சாய்ஸ் அதிமுகவா இருக்கு. பிரதான அவர்களுடைய வாக்கு, கூட்டணியோட வாக்கு எல்லாம் சேரும் போது ஒரு பெரிய கிரேஸ் அங்க உருவாகுது. குறிப்பா கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், திருச்சி, டெல்டா மாவட்டங்கள், இப்படி வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் முழுக்க அதிமுகவுக்கு மரண அடி விழுந்தது. அதனாலதான் திமுக ஆட்சிக்கு வந்தது. 10.5 அதிமுகவுக்கு கை கொடுக்கல. ஆனா திமுக வந்த உடனே அதை நீக்கினாங்க அப்படிங்கிறது இப்ப அது அதிமுகவுக்கு வன்னியர்கள் வாக்குகளை பெருந்திரளா அறுவடை பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டு. அதே மாதிரி டெல்டாவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விவசாயி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம், குடிமராமத்து பணிகள், இதையெல்லாம் அவர் ஆட்சி காலத்துல செஞ்சது போன தேர்தலில் இம்பாக்ட் பண்ணல அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறப்ப. பட் மக்கள் இப்ப எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்ததால வடமாவட்ட வன்னியர்களுடைய வாக்கு, டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட வாக்கு, எங்கெல்லாம் ஜீரோவை நோக்கி அதிமுக போச்சோ அங்கெல்லாம் ஹீரோவா வந்து இந்த தேர்தலில் நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மறுபக்கம் தென் மாவட்டங்கள்ல இந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததால முக்குளத்தோர் ஓட்டு பெரிய அடி விழுந்தது. இந்த முறை ஓபிஎஸ் பிரிஞ்சுட்டாரு, சசிகலா தனியா நிக்கிறாங்க அப்படிங்கிற வகையில ஒரு தாக்கம் ஏற்படுமானா ஏற்படும், ஆனா பெருசா இருக்காது. இப்ப ராமதாஸ் கேண்டிடேட் போற இடத்துல ஒரு அந்த கூட்டணி ஒரு 2000 வாக்கு 3000 வாக்கு வாங்கும் அஇஅதிமுக மமுக. அதே மாதிரி சசிகலா போட்ட இடத்துல 2000 முதல் 3000 ஓட்டு தான், பெரிய இம்பாக்டா அது கிரியேட் பண்ணாது. ஏன்னா இவங்க வந்து தான் ஜெயிக்கணும்னு நிக்கல, இன்னொருத்தரை வீழ்த்தணும் தான் நிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு எளிதா தெரியுங்கிறதால யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். ஒரு தொகுதியில கூட அஇஅதிமுக மமுக டெபாசிட் வாங்காது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். டெல்டா போன வாட்டி பாத்தீங்கன்னா ஓஎஸ் மணியன், நன்னிலம் காமராஜ், வைத்தியலிங்கம் ஒரத்தநாடு, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் விராலிமலை செத்துக்கலாம் 4 தொகுதி தான் ஜெயிச்சது. அதுல வைத்தியலிங்கம் மாறிட்டாரு. ஆனா இந்த முறை 20க்கு குறையாத இடங்களில் அதிமுக வெல்லும் அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அதே மாதிரி வட மாவட்டங்கள்ல கடந்த முறை அடைந்த பெரும் தோல்வி இந்த முறை அப்படியே தலைகீழ் வெற்றியா மாறும். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள்லாம் போன முறை 0வா இருந்தது, இந்த வாட்டி முழுசா கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட நெக் டு நெக் ஃபைட்ல அதிமுக 145 தொகுதிகளுக்கு மேல் வென்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம், கணிப்பு, விசாரணை, பார்த்தது, கேட்டது, படித்தது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மறுபடியும் நீங்க அதிமுகவுக்கு ஜால்ரா போடுறீங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் தாராளமா எடுத்துக்கலாம். மே 4ஆம் தேதி ரிசல்ட் சொல்லும். அடுத்து திமுகவுக்கு பெருத்த அடி எங்க விழுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவும் நெக் டு நெக் ஃபைட் பண்றாங்க. ஆனா எந்த இடத்துல அதிமுகவுக்கான வாக்கு கூட போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை போன்ற பெருநகரங்கள்ல 16க்கு 0 அப்படின்னு திமுக இருந்துச்சு. திமுக தான் 16, அதிமுக 0. இங்க இருக்கக்கூடிய தலித் சிறுபான்மை வாக்குகள் எல்லாத்தையுமே விஜய் அடிச்சு உடைக்கிறார். அதே மாதிரி இளம் தலைமுறை வாக்காளர்கள் எல்லாத்தையுமே அடிச்சு விஜய் உடைக்கிறார். அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களை கைய புடிச்சுக்கிட்டு போய் சிஎம் சீட்ல உட்கார வைக்கக்கூடிய வேலையை விஜய் செஞ்சிருக்கார். இதுதான் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உட்கார வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கிங் அப்படின்னா விஜய் தனக்கு தெரியாமலேயே தனித்து நின்று ஒரு கிங் மேக்கரா மாறி இருக்கார் இந்த தேர்தலில் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்காரு. திமுகவுக்கான கேம் ஸ்பாய்லர், அதிமுகவுக்கான கேம் சேஞ்சர் விஜய். இதுதான் களத்துல நடக்குது. 165 தொகுதிகள் வரையும் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னாலும் கூட நான் 145 தான் கொடுக்குறேன். இதுதான் எக்ஸிட் போலோட நிலவரமா இருக்கும். மே 4ஆம் தேதி ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நடந்தே தீரும். எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் என்கின்ற குரல் ஒலிக்க போகுது. அதுதான் நடக்கும். தொடர்ந்து பேசுவோம்.